நான் கண்டிப்பா வந்துட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்ப வீட்ல இருக்கக்கூடிய சூழல்ல என்னால வேலைக்கு முடியல. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பெண்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா, பெண்கள் அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நெறைய லட்சக்கணக்கான பெண்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா, பெண்களுடைய சுயமரியாதை என்பது அவங்களுடைய படிப்பும், அவங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பளம் மட்டும்தான். அந்த சுயமரியாதையை உங்களுக்கு யாராலயும் கொடுக்க முடியாது. நம்ம படிச்சிருக்கோம், நம்ம வேலைக்கு போறோம், நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சுயமரியாதை, நம்மளுடைய ஐடென்டிட்டி. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் குடும்ப சூழ்நிலையால என்னால அதை பண்ண முடியல அப்படின்னு நீங்க கில்ட்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் ஆன்லைன்ல இருந்தே நீங்க பண்ணலாம். இப்போ நீங்க ரொம்ப டேலண்டடா இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல மெஹந்தி போட வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல மெஹந்தி கிளாஸஸ் எடுக்கலாம். உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு இந்த மாதிரி லாங்குவேஜஸ், நான் சொல்றது ஒரு சாம்பிள் தான், உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னா அந்த லாங்குவேஜஸ் நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கலாம். தென் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்கு, அதை வச்சு உங்களால நிறைய பேருக்கு வழி நடத்த முடியும் அப்படின்னாலும் நீங்க ஆன்லைன்ல அதை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ஆன்லைன்ல சாரி பிசினஸா இருக்கட்டும், ஜுவல் பிசினஸா இருக்கட்டும், இல்ல மற்ற பொருட்கள் பிசினஸா இருக்கட்டும், நீங்க வீட்ல இருந்து எங்கேயுமே போகாம வீட்ல இருந்தே நீங்க ரீசெல்லர் கிட்ட இருந்து கூட வாங்கி உங்களால சேல் பண்ண முடியும். பட் இதுக்கான அடிப்படைகள் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல நிறைய குட்டி குட்டி வீடியோஸா இருக்கு. நிறைய ஆன்லைன் பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கலாம். அப்போ நமக்கு என்னைக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், இது நம்மளால முடியுமா அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதோ இல்ல செய்யும் போதோ இந்த தயக்கம் ஏற்படுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயல்புதான், சரிங்களா? ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே எந்திரிச்சு நடந்தெல்லாம் ஓடாது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அப்போ நீங்க பண்றதுக்கும் அந்த தயக்கம் இருக்கு அப்படின்னா கவலையப்படாதீங்க. எல்லாருக்குமே அந்த தயக்கம் இருக்கு, எனக்கு இருக்கு, இந்த பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இருக்கு. அந்த தயக்கத்தை விட்டுட்டு நம்ம எப்படி நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்றோம், எப்படி சக்சஸ் பண்றோம் அப்படிங்கறதுலதான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கு. அதனால ஆரம்பத்துல நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது தவறுவது அப்படிங்கிறது இயற்கை தான். அப்போ அதுல இருந்து பாடங்களை கத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க உங்க வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கான உதாரணங்கள் நிறைய பேர் நம்மளால சொல்ல முடியும். சோ வீட்ல இருந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட்ல ஜஸ்ட் ஒரு நாள் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க. உங்க பேருக்கு பின்னாடி நான் ஒரு பிசினஸ் ஓனர், நான் ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர், நான் ஒரு கம்பெனியோட கோ-ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? நான் இன்னொருத்தருடைய மனைவி, நான் இன்னொருத்தருடைய மகள் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? அதெல்லாம் செகண்டரி. நீங்க ஒருவருடைய மகள், ஒருவருடைய மனைவி, ஒருவருடைய அம்மா அப்படிங்கிறது என்னைக்குமே உங்களுடைய ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம் இல்லை. அதெல்லாம் பொறுப்புகள், அதை நம்ம சிறப்பா பண்ணிடலாம். உங்களுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது உங்க பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய படிப்பும் உங்களுடைய டெசிக்னேஷன் தான்.